கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மறுபடியும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவின் ஊழிய நாட்கள் நிறைவு பெற்று எலிசாவின் ஊழிய நாட்கள் ஆரம்பிக்கிற அந்த சம்பவம் 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, எலியாவாகிய உன்னதமான தேவனுடைய தீர்க்கனுடைய ஊழிய நாட்கள் நிறைவு பெற்று அதன் பின்பாக இவருக்கு பின் நான் தான் என்பதை எலிசா அறிந்திருந்தபடியினால் தனக்கு அடுத்த வேலையில் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய், தனக்கு அடுத்து இருக்கிற பொறுப்பை சரியாய் செய்து முடிக்கும்படியாய் எலிசா செய்த ஒரு காரியத்தை வேதம் நமக்கு தெளிவாய் வைத்திருக்கிறது. இந்த பகுதியில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எலிசாவின் ஊழிய நாட்கள் ஆரம்பிக்கிற அந்த சம்பவத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 3 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். எலியா இவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் நெருங்கியது. எலியா இந்த உலகத்தில் மரணத்தையே பார்க்காத ஒரு மனிதன். மரணம் என்றால் என்னவென்றே இவருக்கு தெரியாது. எலியா பிறந்தார், ஆனால் இவருக்கு மரணம் இல்லை. உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டவர் எலியா. எலியாவுக்கு தெரிந்துவிட்டது, இன்றைக்கு நான் தேவ ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரம் வந்த பொழுது கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், மகனே, என் ஊழியக்காரனே, நீ பெத்தேல் வரைக்கும் வர வேண்டும், நீ பெத்தேல் வரைக்கும் வா என்று சொல்லி அழைக்கிறார். உடனே எலிசாவோடு கூட புறப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதல் வசனத்தின் மையத்தில் பார்ப்பீர்கள் என்றால், எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். புறப்பட்டார்கள் 2 பேரும். எலிசாவோடு கூட எலியா புறப்படுகிறார் பெத்தேலை நோக்கி. பெத்தேலுக்கு போ என்கிற அழைப்பு எலியாவுக்கு கிடைத்த மாத்திரத்தில் எலியா புறப்படும் பொழுது தன் அடுத்த ஊழியக்காரன், தன்னுடைய பணியின் தொடர்ச்சியை நிறைவேற்றப் போகிற தன்னுடைய உடன் ஊழியனை பின்னாக அழைத்து கொண்டு போகும் பொழுது அவருடைய இருதயத்தில் ஒன்று தோன்றுகிறது. இவன் எதற்கு பெத்தேலுக்கு? ஏன் இவன் பெத்தேல் வரைக்கும் அலைய வேண்டும்? இவன் வீணாக ஏன் அலைய வேண்டும்? நம்மைத்தானே கர்த்தர் அழைத்திருக்கிறார், நாம் மாத்திரம் போனால் போதும் என்று சொல்லி வேலைக்காரனாகிய ஊழியக்காரனாகிய எலியாவை பார்த்து எலிசா சொல்லுகிறார். 2வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எலியா சொல்லுகிற காரியம், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார், என்னை போகும்படியாய் என்னோடு தூண்டுகிறார், என்னோடு பேசுகிறார், நான் போக வேண்டும், நீ இங்கே இரு. கில்காலில் இருந்து புறப்படுகிற எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், நீ இங்கே இரு.
இங்கிருந்து நான் பெத்தேலுக்கு போகிறேன், நீ என்னுடன் வர வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு அங்கே வேலை இல்லை, என்னை கர்த்தர் என்னைத்தான் அழைக்கிறார், நான் போகிறேன், நீ இங்கே இரு என்று சொல்லுகிறார். எலிசா பதில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் உம்மை விடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. எலியா சொல்லுகிறார் இரு என்று சொல்லுகிறார், இவன் சொல்லுகிறான் இருப்பது இல்லை என்கிறான். ஹல்லேலூயா. ஒன்றை உங்கள் உள்ளத்தில் விதைக்கிறேன், இதுதான் இந்த நாளின் செய்திக்கான மைய கருத்து. உலகம் உன்னை இரு என்று சொல்லும் பொழுது நீ இருந்து விடாதே, உன்னை இருக்க வைக்கும். ஆமா, இன்னைக்கு ஆராதனைக்கு போக வேண்டாம், போன வாரம் தான் போயாச்சே. இரு, இந்த கை ரொம்ப வலிக்கல, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரொம்ப உடலுக்கு பலவீனமா இருக்குல்ல, கொஞ்சம் படுத்துக்கோ. இரு என்று சொல்லுகிற எச்சூழ்நிலையா இருந்தாலும் நீ இருந்து விடாதே. ஹல்லேலூயா. உலகம் உங்களை இருக்க வைக்க துணியும், உங்களை எங்காவது ஒரு இடத்தில் அமரச் செய்வது உலகத்தின் வேலை. ஆண்டவருக்காக ஓடிவிடக்கூடாது, ஆண்டவருக்காக எழும்பிவிடக்கூடாது, பரிசுத்தமாய் வாழ்ந்து விடக்கூடாது, சபையோடு இணைந்து விடக்கூடாது, தேவனுக்கு ஊழியம் செய்து விடக்கூடாது, பரலோகத்தில் நுழைந்து விடக்கூடாது. இரு இங்கே. எப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் உலகம் உங்களை இருக்க வைக்க துணிகிறதோ அப்பொழுதெல்லாம் துணிச்சலோடு சொல்லுங்கள், நான் விடுகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, யாரும் இதுக்கு விதி விலக்கல்ல. முன்னனுக்கிற நானும் சரி, அமர்ந்திருந்து என் வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் சரி, எல்லா நேரத்திலும் இரு இரு என்று சொல்லி உலகம் நமக்கு விரோதமாய் ஒரு சத்தத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கும். எப்பெல்லாம் இருன்னு சொல்லுதோ அப்பெல்லாம் உள்ளத்தில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஏதோ ஒன்றை என்னை கொண்டு வலிமையாய் செய்ய வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எலிசா சொல்லுகிறார், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று உம்முடைய ஜீவனையும் கர்த்தரின் ஜீவனையும் கொண்டு சத்தியமா சொல்றேன், விட மாட்டேன், நான் இங்க இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அண்ணே, அக்கா, இங்க இரு, போகாத சொல்லும் உலகம். சர்ச்சைக்கா போடும், அந்த போனது போதும், இரு இங்க, வாய பின்னாடி இழுக்கும், இருக்க வைக்கும். இருந்திராத, இருந்தா பெற்றுக்கொள்ள வேண்டியதை இழந்து விடுவாய். எப்போ எழும்ப வேண்டுமோ எழுந்து விடு, எப்போ நடக்கணுமோ நடந்து விடு, எப்போ ஓடணுமோ அப்போ ஓடிரு. ஹல்லேலூயா. 38 வருட வியாதியஸ்தன் படுத்த படுக்கையா கிடக்கிறான், 38 ஆண்டுகளா. அவனுக்கு பின்னாடி வந்தவங்களாம் எழும்பி ஓடிட்டாங்க, இவன் ஓட முடியாம கிடக்கிறான். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், மகனே, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சுகம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? உடனே மழை 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 மழைன்னு கொப்பளிச்சிட்டான். உள்ளத்தில் கிடந்த வேதனையெல்லாம் வெளியே கொண்டு வரான். ஐயா, எனக்கு யாருமே கிடையாது. இந்த குளத்தை தூதன் கலக்கும் போது நான் போய் முங்குறதுக்குள்ள யாராவது போய் முங்கிடுறாங்க. நான் முங்கிரணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது என்னால எழும்ப முடியல. எல்லாருக்கும் துணைக்கு ஆள் இருக்கு, எனக்கு ஆளும் கிடையாது. சுகமாகணும்னு விரும்பத்தான் செய்கிறேன், ஆனால் சுகம் அடைவதற்கு வழி இல்லை. ஆமா, ஏதோ ஒரு காரியத்தை விட்டுறணும்னு நினைக்கிறேன், விட முடியலை. வந்திருக்கிறீங்கல்ல, கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கு உங்களை அதை விட்டு விடுவதற்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. வெளியே வந்துடணும்னு நினைக்கிறேன், வர முடியல, இன்றைக்கு வெளியே வர வைப்பார். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்கல, கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டான்.
ஹல்லேலூயா. அது எப்படி என்னால நடக்க முடியும்? என்னால 2 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாதே. என்னால முடியாதுங்க. முடியாது என்கிற நபரை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராய் கொண்டு வரும் பொழுது அதை அப்படியே எனக்குத்தான் என்று எடுத்து அதை விசுவாசித்து உங்கள் செயலிலே வெளிக்கொண்டு வருவீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். 38 வருட படுக்கைக்கு ஒரே ஒரு வார்த்தை, நீ எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவுடனே அப்படி அவன் எழுந்து நடந்தான். குளத்தில் முங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரு என்று சொல்லும் பொழுது இருந்து விடாதே, நட என்று சொல்லும் பொழுது நடக்காமலே இருந்துராத. ஹல்லேலூயா. உங்க கூட தான் வருவேயா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உங்க மேலையும் சத்தியம், ஆண்டவர் மேலையும் சத்தியம். கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு ஆணை எடுக்கிறேன், பெத்தேலுக்கு நானும் வருவேன். சரி போகட்டும், வாடா போலாம். 2 பேரும் இப்போ பெத்தேலுக்கு வந்து விட்டார்கள். பெத்தேலுக்கு வந்தால் அங்கே இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், அங்க ஒரு டீம் இருக்கு, தீர்க்க தரிசன பள்ளி. அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் தீர்க்கதரிசிகள். அவங்க எல்லாரும் வந்து எலிசாவின் இடத்தில் வந்து ஒன்றை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? 3வது வசனத்தில், இன்று உன் தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு கர்த்தர் எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? என்ன சொல்றாங்க? டே, உன்னோட லீடர், உன்னோட எஜமான் எலியா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், இந்த காரியம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எலிசா சொல்றாரு, என்ன சொல்றாரு? அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். ஹல்லேலூயா. இரு என்று சொல்லும் பொழுது இருந்து விடாதே, உன்னை இருக்க வைக்க எதிராய் எழும்புகிறவைகளை நீ இருக்க வைத்து விடு. ஹல்லேலூயா. உன்னை எங்க இருக்க வைக்கணும்னு சொல்லி எவையெல்லாம் எழும்புகிறதோ அதை இருக்க வைத்து விடு. ஹல்லேலூயா. இந்த 50 பேரும் நினைச்சிருந்திருக்கலாம், எலியா போகப்படுறாரு, எலிசா கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏன்னா எலியாவின் நாட்கள் வரைக்கும் எலிசாவின் மூலமாய் கர்த்தர் ஒன்றும் செய்யவில்லை. ஒரே ஒரு வேலை தான் எலிசா செய்தார். எலியாவின் கைகளை கழுவும் பொழுது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் ஊற்றினார், அவ்வளவுதான். ஆண்டவர் வந்து எலிசாவிடம் பேசினாரா? இல்லை. ஆண்டவர் எலிசாவை கொண்டு ஏதாவது அற்புதம் செஞ்சாரா? இல்லை, ஒன்றுமே இல்லை. இவர் என்னையா ஊழியம் பண்ணாரு? எலியாவின் கை கழுவுவதற்கு தண்ணீர் ஊற்றினார், அவ்வளவுதான். இந்த வேலையை செய்யறதுக்கு எலியாவின் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பின்னாக எலிசா என்கிற ஊழியனை அபிஷேகம் பண்ணி ஆயத்தப்படுத்தி என்று சொன்ன பொழுது இந்த எலிசா ஆபேல் மேகோலா என்கிற அந்த ஊருக்கு போகிறார். எலிசாவை தேடி செல்லுகிறார். 12 ஏர் பூட்டி ஏர் உழுது கொண்டிருக்கும் பொழுது 12வது ஏரை எலிசா ஓட்டிக் கொண்டிருக்கிறான். எலிசா ஒன்னும் பஞ்சபரதேசி கிடையாது. எலிசா ஒரு பெரிய ஒரு நில ஜமீன், அவர் நல்ல நிறைய ஏக்கர் கணக்கான நிலம், விவசாய நிலங்கள். 12 ஏர் பூட்டி உழணும்னா அந்த நிலம் எத்தனை பெரிதான ஒரு நிலமா இருக்கும். அந்த 12 ஏர்ல 12வது ஏர ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது எலிசாவின் இடத்தில் எலியா போய் தன்னுடைய சால்வையை தூக்கி எலிசாவின் மீது போடுகிறார். அடுத்த செகண்ட் அவர் உடனே எலியா பின்னாடி புறப்பட்டு வராரு. ஹல்லேலூயா. ஒரு கேள்வி கூட கேட்கல, எந்த எதிர்கேள்வி கிடையாது. ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்து ஓடி வந்தான். ஹல்லேலூயா. இங்கிருந்து எத்தனை அறிவிப்பு வந்தாலும் ஆண்டவருக்காக எழும்ப மனமற்று இருக்கிறவர்கள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள். பலமுறை கர்த்தருக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த பலிபீடத்தில் இருந்து உங்களை நோக்கி வார்த்தைகள்
புறப்பட்டு வரும் பொழுது நீங்கள் மறுக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் இந்த எலிசாவை உங்கள் முன் நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த சால்வையை தூக்கி போட்ட உடனே ஓடி வந்துட்டாரியா. வந்த உடனே அவரை கொண்டு அப்படியே எலியா மாதிரி பெரிய பெரிய அற்புதம்லாம் நடக்கல. ஒன்னே ஒண்ணுதான் செஞ்சாரு. எலியா கை கழுவணும்னு சொன்னார்னா தண்ணியை தூக்கிட்டு ஓடியே வருவார், சக்க தூக்கிட்டு. அவருக்கு கை கழுவுறதுக்கு தண்ணீர் ஊற்றினார். அவ்வளோதான் அவருடைய மினிஸ்ட்ரி, அவ்வளோதான் அவருடைய வேலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் எலிசா ஒன்றை அறிந்து கொண்டார். நான் தண்ணீர் ஊற்றிய நாட்கள் முடிவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஆமா, சபைக்கு முதல்ல வரும்போது சாதாரண ஒரு விசுவாசியா ஆண்டவரை அறியாத ஆளா வந்து உட்கார்ந்து வயிற்ற பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரே வயிறு வலி சரியாயிரணும் ஐயா, ஐயா கை வலி சரியாயிரணும் ஐயா, இந்த தலையில் ஒரே வலியாக இருக்கு ஐயா, தலைவலி சரியாகணும் ஐயா. சாதாரண ஒரு விசுவாசி ஆரம்பத்தில் கொஞ்ச நாள், அதுவே கொஞ்சம் மாதங்கள் ஆயிட்டுன்னா கொஞ்சம் மாற்றம் வரணும். அதுவே கொஞ்சம் வருடங்கள் தாண்டி போயிடுச்சுன்னா இப்போ எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை விட நான் கர்த்தருக்கு என்ன செய்யலாம், இந்த கேள்வி ஒரு விசுவாசியின் இருதயத்தில் எழும்புகிறது என்று சொன்னால் அந்த சபை வளர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இல்லாத பட்சத்தில் சபை ஒருபோதும் வளராது. தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்கிற எண்ணமற்ற விசுவாசியை கொண்டு அந்த சபை வளரவே வளராதுங்க. தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று ஒரு துடிப்புள்ள ஒரு ஊழியக்காரன் இல்லாவிட்டால் அந்த சபை வளராது. எந்த ஒரு ஊழியக்காரனுக்குள், எந்த ஒரு விசுவாசிக்குள் கர்த்தருக்காக நான் வேலை செய்ய வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற துடிப்பு இருக்கிறதோ அந்த சபை வளர்ந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒன்றை எலிசா அறிந்து கொண்டார். நான் தண்ணீர் ஊற்றிய நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது, என் ஊழிய நாட்கள் ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. நான் முக்கியத்துவம் வாய்ந்த நாளிலே நின்று கொண்டிருக்கிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்ட தருணம். இதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை நான் கோட்டு விட்டுறக்கூடாது. இந்த நாளில் நான் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் உறுதியான இருதயத்தோடு இருந்தபடியினால் அங்கு இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களும் சொல்லுகிறார்கள், இன்று கர்த்தர் உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட போகிறார் என்பது உனக்கு தெரியுமா என்று சொன்ன பொழுது அவங்க நினைச்சாங்க, அவ்வளோதான், இன்னையோட இவர் கைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு, இனி அந்த வேலையும் கிடையாது. இவர் பேசாம அடுத்து எங்க தான் போண்டி இருக்கோம், ஒன்று ஏர் பிடிக்க போண்டி இருக்கோம், இல்லாடி நம்மளா ஒரு ஆளா என்ன பண்ணிக்கலாம், உட்கார்ந்துக்கலாம். சபையை 10ஓடு ஒண்ணா உட்கார விரும்பாத கர்த்தருக்காக எழும்பு. உன் ஊருக்குள்ள உன்னை மாதிரி கூட்டத்துக்குள்ள நிறைய பேர் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீ தூங்காத, நீ விழித்திரு, கர்த்தருக்காக எழும்பு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லித்தாரோம், நான் செய்வதற்கேற்ற பலனை தாரோம், கேள், கர்த்தருக்காக புறப்படு. ஹல்லேலூயா. எலிசா அழகா சொல்றாரு, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். ஹல்லேலூயா. இவனை அமைதிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அமைதிப்படுத்த வேண்டும் என்று செயல்படுகிறவர்களை எலிசா அமைதிப்படுத்தி இருக்க வைத்து விட்டான். ஹல்லேலூயா. நீங்க இருங்க ஐயா, நான் என் வேலையை பார்ப்பேன். ஆமென். அது எனக்கு தெரியும், என் எஜமான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்பது மாத்திரம்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. ஆமா, எலிசாவுக்கு கண் முன்னால ஒன்று தெரிஞ்சிட்டு, எனக்கு பின்னாடி ஒரு தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது, நான் செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, அதை செய்வதற்கு வேண்டிய பலனை, ஆவியின் வரத்தை இன்னைக்கு விட்டா பெற முடியாது, ஆகவே இன்றைக்கு விடக்கூடாது எலியாவைன்னு சொல்லி வைராக்கியமாய் பின்பற்றி வருகிறான். ஹல்லேலூயா. சபையே, எலிசாவின் கண்கள் தன்னுடைய தேவ திட்டத்தை, தூர தரிசனத்தை கண்டது போல உன் கண்கள் காணட்டும்.
எலியா இங்கே இரு என்று சொன்னால் இருக்க மாட்டேன் என்றவன் இங்கே வருகிறான், பெத்தேலிலே வந்து நிற்கிறான். இங்கு ஒரு கூட்டம் சொல்லுகிறது, உன் எஜமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான், உனக்கு தெரியுமா என்றவுடன் நீங்கள் சும்மா இருங்கள். இருன்னு சொன்னா இருந்துராத, உனக்கு எதிராக நிற்கிறவனை இருக்க வச்சிரு. ஹல்லேலூயா. அந்த பலனை ஆண்டவர்கிட்ட கேளு, அந்த அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேளு. சில நேரம் கர்த்தருக்காக எழும்பும்போது தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும். ஆண்டவருக்காக வாழணும்னு நினைப்பீங்க, அப்போதான் இனி பரிசுத்தமாக இருக்கணும், இனி ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும்னு நிற்கும்போது தான் அந்த விளங்காதவன் வீட்டுக்குள்ளே வருவான். ஆமாம், இன்றைக்கி நிறைய சகோதரர்கள் கெட்டு குட்டிச்சவராக போகிறதுக்கு காரணம் நண்பர்கள் மூலமாய் அழிந்தவர்கள் அதிகம். ஆமாம், சும்மா இருக்க விட மாட்டான். அவன் அப்போந்தான் குடியை விட்டு கொஞ்சம் வெளியே வரலான்னு நினச்சிட்டு இருப்பான், இவன் போய் இழுப்பான், வா வெளியே அப்படின்ட்டு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உன்னை இருக்க விடாம உன்னை இழுக்க எது நினைக்கிறதோ அதை இருக்க வைத்து விடு. இருக்க வை, நீங்கள் சும்மா இருங்கள். சொன்ன மாத்திரத்தில் இப்போ எலியா சொல்றாரு, எலிசாவே ஆண்டவர் என்னோட பேசுறாரு, எரிகோவுக்கு போக சொல்லுகிறார், நீ இங்கே இரு. அடுத்தோம் பெத்தேலுக்கு வந்துட்டாரு. பெத்தேல்ல இருந்து இப்ப கர்த்தர் எரிகோவுக்கு எலியாவை அனுப்புகிறார். எலியா போகும் பொழுது ஒன்றை சொல்லுகிறார், டேய் பெத்தேல் வரைக்கும் வந்தாச்சுல, போதும், இங்கே உட்காரு. சர்ச்சு வரைக்கும் வந்துட்டால, ஆராதிக்கிறால, ஞாயிற்றுக்கிழமை போறால, காணிக்க கொடுக்கிறால, தசம பாகம்லாம் கொடுக்கிறால, ஒரு தேவைன்னா செய்யறால, பாதம். ஜாக்கிரதை, கேர்ஃபுல். கர்த்தருக்காக செய்வதை, கர்த்தருக்காக ஓடுவதை எங்கேயும் போதும் என்று நிறுத்தி விடாதே. ஓடு ஓடு, கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இரு. பெத்தேல் வரைக்கும் வந்துட்டல்ல எலிசா, இங்க உட்கார்ந்துரு. எரிகோவுக்கு நான் போகிறேன், நான் மட்டும் போய்க்கலாம், என்னத்தான் கர்த்தர் அழைக்கிறார். இவர் சொல்லிட்டேன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எரிகோவுக்கும் நான் வருவேன், உம்மை விடுகிறதில்லை, கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். வேற வழியே இல்லை, கலட்டி விடலான்னு நினைச்சாலும் இவன் கலண்டு போக மாட்டேங்கிறான். ஹல்லேலூயா. உடும்புபடியா படிச்சுக்கிட்டான். நகோமி தன்னுடைய இரு மகளையும் கலட்டி விட பார்த்தா. உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்புங்கள். அவன் என்ன சொன்னா, உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்புங்கள். நிறைய பேரை தாய் வீட்டுக்கு பிசாசு கொண்டு போயிடுறான். 10 நாள் வராங்க, 11வது நாள் தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க. காங்கலை. ஆமாம், ஒரு வாரம் வருவாங்க, அடுத்த வாரம் தாய் வீட்டில் போய் நிற்பாங்க. தாய் வீட்டுக்கு திரும்புங்கள். ரூத்தின் புத்தகம் அப்படித்தான் சொல்லுகிறது. ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நகோமியின் குரலை அங்கே நாம் கேட்க முடியும். ரூத் 1:8. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். பிசாசை இப்படித்தான் சொல்லுவான், வாடா வாடா போலாம். அவன் பாஸ்டர் கிடப்பான், அவன் பிரசங்கம் பண்ணுவான், தாய் வீட்டுக்கு போகும் வா. பழைய குருடி கதவை திரடி. ஆமாம், கிழவிகளுக்கெல்லாம் இன்னைக்கு முடிவு. ஹல்லேலூயா. பழைய கிழவிக்கெல்லாம் இன்னைக்கு பூட்டு போட்டு அவளை மாட்டி வச்சிடணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நகோமி சொல்றா, தாய் வீட்டுக்கு திரும்புங்கள். டேய், பழைய பாவத்துக்கே போடா. என்னத்த சபைக்கு போய் என்னதை மாறி இருக்கு, என்னது வந்துட்டு அப்படி போ, அந்த பாவத்துக்கு நேரம் ஓடு. பிசாசு இப்படிதான் தாய் வீட்டுக்கு திரும்ப பண்ணுவான். ஓர்பாள், ஓ மாமி உங்களை விட்டு போக முடியாது அப்படி கத்துனா அழுதா முத்தம் கொடுத்துட்டா. ஃபைனலா சப்புன்னு 2 முத்தம் கொடுத்துட்டு பாய் போயிட்டு வாரே. தாய் வீட்டுக்கு திரும்பிட்டா. தாய் வீட்டுக்கு திரும்பாத. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தாய் வீட்டுக்கு திரும்பிராதீங்க. டேஞ்சர். டேஞ்சர், பெரிய டேஞ்சர். ஆமா, தாய் வீட்டுக்கு திரும்பின ஒரு அக்காவை கனரா பேங்க் முன்னாடி பார்த்தேன். நல்லா வந்து ஞானஸ்நானம் எடுத்து தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அக்கா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு. இல்லை பாஸ்டர், வரும்போது கூட நல்லா இருந்தேன், இப்போ என்னெல்லாமோ நடக்கு பாஸ்டர். நடக்க தான் செய்யும். திரும்பிராத, தாய் வீட்டுக்கு திரும்பாத.
எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், இங்க இருந்துட்டா பெத்தேல் வரைக்கும் வந்துட்டல, போதும் இங்க உட்காரு. சில விசுவாசிகளை பிசாசு அப்படி மாட்டி வச்சா, சர்ச்சுக்கு போறல்ல போதும், அது கிராம ஒழியமா அவங்க போவாங்க, நீ ஓடு ராஜா, ஓடு ராணி, அப்படி ஓடு இப்படி ஓடு. அது அந்த பைத்திய கூட்டம் அது செய்யும். வேலையத்து போய் கிடக்கு, பொழப்பத்து போய் கிடக்கு, அது பண்ணுதுன்னு நீ செய்ய போறியா? நீ உன் வேலையை பார்க்க வேண்டாம். ஜாக்கிரதை. எரிகோவுக்கும் வந்து விட்டார் எலிசா. ஹல்லேலூயா. இப்போ அங்க ஒரு கூட்டம் வருது. எரிகோவுல பெத்தேல்ல தான் வந்தான், இங்கேயும் வாரான். டேய், உன்னோட எஜமான இன்னைக்கு கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், உனக்கு தெரியுமா அப்படிங்கும் போது எரிகோவுல உள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து எலிசா சொல்றாரு, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். ஹல்லேலூயா. பெத்தேல்ல இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களை இருக்க வைத்த எலிசா எரிகோவில் இருக்கிறவர்களையும் இருக்க வைத்தான். ஆமென். சகோதரா, சகோதரி, தகப்பனே, தாயே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை எங்கேயாவது பிளாக் பண்ணி, உங்கள் பரிசுத்தத்தை இழக்க பண்ணி, உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பலத்தை எடுக்கும்படியாய் பிசாசு எங்கேயாவது இருக்க வைக்கிறதுக்கு அவன் உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பான், பின் வந்து கொண்டே இருப்பான். அவன் எங்கே வந்தாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, அவனை இருக்க வை, நீ இருந்துராத. ஹல்லேலூயா. இருந்துராத. ஓடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. யோபுவை இருக்க வைக்கும்படியாய் பிசாசு பயங்கரமாய் எழும்பினான். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுத ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. 7 மகன்கள், 3 மகள்கள் ஒரே நாள்ல செத்து போனாங்க. இருந்துருவாங்க. யோபு உட்கார்ந்துருவான். ஐயா, தொழில நஷ்டம் வருதுன்னு ஆண்டவரை விட்டு ஓடாத, இருக்கிறதையும் இழந்துராத, கர்த்தரை விட்டுறாத, உம்மை விடமாட்டேன்னு பிடிச்சு நில்லு, மகிமையை பார்ப்பாய். மனைவி வந்து சொல்றா, ஐயா இன்னுமா அந்த ஆண்டவர் பின்னாடி போறீரு, உட்காரையா, அவரை தூஷித்து உம்முடைய உயிரை விட்டுரும். அவர் சொல்லிட்டாரு, கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விடுகிறது இல்லை, விட மாட்டேன். கொண்டு போட்டாலும் போட்டுரும், உம்மை நான் விட மாட்டேன். ஃபைனல் வரைக்கும் பிடிச்சு நின்னதுனால யோபு 42 சொல்லுது, 7000 ஆட்டுக்கு 14000 ஆடு வந்துச்சு, 3000 ஒட்டகத்துக்கு 6000 ஒட்டகம் வந்துச்சு, 500 ஏர் மாட்டுக்கு 1000 ஏர் மாடு வந்தது, 500 கழுதைகளுக்கு 1000 கழுதைகள் வந்தது. 10 பிள்ளைக்கு 10 பிள்ளை கொடுத்தான். எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றார் யோபு. ஹல்லேலூயா. எதையோ இழந்துட்டேன்னு வந்திருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறேன். இங்க இரு, ஓடிராத, கர்த்தரோட இரு, ஓடிராத, உலகத்தின் பக்கமாக ஓடிராத, இருக்கிறதையும் இழந்து போயிடுவேன், இருக்கிற நிம்மதியும் பறி போயிடும். ஆண்டவரை சார்ந்து நில்லு, ஒரு நாள் ஜெயத்தின் எல்லையில் உன்னை நிறுத்துவார். ஹல்லேலூயா. எரிகோவுக்கு வந்தாகிவிட்டது. இரு. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார் எலியாவிடத்தில், வா யோர்தானுக்கு போகலாம். இப்போ சொல்றாரு, எலிசாவே, நான் யோர்தான் விட்டு போக வேண்டும், நீ இங்கே இரு. இருந்தாரா? இல்லை. எங்க போனாலும் வருவேன். ஹல்லேலூயா. எங்க போனாலும் வருவையா. இன்பமானாலும் துன்பமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் இகழ்ச்சியானாலும் புகழ்ச்சியானாலும் வருவேன் உங்க பின்னாடி. இருக்கிறீங்களா இங்க? அப்படிப்பட்ட நபர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமா நில்லுங்க. ஆண்டவர் மேல கண்ணை மூடிட்டு நம்பிக்கை நீங்க வைக்கலாங்க. கேரண்டி கொடுக்கிற நல்ல ஒரு தெய்வம் உங்களை வாழ வைப்பார். கடைசி வரை உங்களை நடத்துவார். பரலோகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். யோர்தானுக்கு வந்துட்டாரு. உம்மை விடுகிறது இல்லை. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், பரவாயில்ல, வாடா,
கூட்டு போயாச்சு. இப்போ யோர்தானின் கரையிலே எலியாவும் எலிசாவும் நிற்கிறார்கள். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. யோர்தானை அக்கறைப்பட்டு போக வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், அக்கறைக்கு வாடா, அக்கறைக்கு போக வேண்டும். ஒரு 50 தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ எலியா தன்னுடைய சால்வையை முறுக்கி யோர்தானின் தண்ணீரில் அடிக்கிறார். யோர்தான் 2ஆக பிரிந்தது. பைபிள் சொல்லுது, அவர்கள் உலர்ந்த தரையில் நடந்து போனார்கள். ஆமென். தேவ பிரசன்னம் இறங்கிட்டுனா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சகதி சாக்கட நாற்றம் எல்லாம் காய்ந்து போய்விடும். ஆமென். ஒரே வழிதான் தேவ பிரசன்னம், தேவ சமூகம்தான். எங்கேயும் தேடாத. உன் நிம்மதியை, உன் சமாதானத்தை, உன் வாழ்வை, உன்னோட ஜீவனை எங்கேயும் தேடாத. ஃபெயிலியர் ஆயிடுவ. தேவ பிரசன்னம் அது உனக்கு வேண்டியதை கண்டிப்பா செஞ்சு தரும். ஹல்லேலூயா. சால்வையை முறுக்கி அடித்தவுடன் 2ஆக பிரிகிறது. எலியா பின்னாடி, எலிசா போகிறார். இந்த 50 பேரும் பார்த்துட்டே இருக்கான். ஆமா, எலியா பின்னாடி இவர் போறாரே, எலியா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். அவர் போயிட்டாருன்னா இவர் இங்கிட்டு எப்படி வருவார்? இன்னும் எலிசாவை கொண்டு அப்படி ஒன்றும் அற்புதங்கள் நடக்கவில்லை. அக்கறை போகும்போது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டால் எலிசா இக்கரைக்கு எப்படி வருவார் என்கிற ஒரு கேள்வியோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கலாம். அங்க போறாங்க. அங்க போன பிறகுதான் எலியா கேள்வியை கேட்கிறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஃபைனல் டைம், இது கடைசி நேரம், எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். பின்னாடி வருகிற இளம் ஊழியனை பார்த்து, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறியடா, இருன்னு சொன்னாலும் கேட்கல, உனக்கு என்ன வேணும் கேள், தருகிறேன். கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தரல, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன், அவர் பாட்டுக்கு கல்லாட்டம் இருக்கிறாரு, மாற்றமே வரமாட்டேங்கி, என் ஜெபத்துக்கு பதிலே இல்லை சொல்றியா? கண்டிப்பாக பதில் வரும், நீ பின்தொடர்ந்து போ. ஒரு மைல் கல்லை கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த கல்லை போய் நீ தொடும் பொழுது அது நடக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், ஓடு. எவ்வளோ வறட்சி ஆனாலும், எவ்வளோ கஷ்டமானாலும், எவ்வளோ பாடுகள் ஆனாலும், எவ்வளோ உபத்திரவமானாலும் ஓடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. ஒரு புள்ளி வச்சிருப்பாருங்க, அந்த புள்ளியை தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கானது அங்கே உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த யோர்தானின் அக்கறையில் நிற்கும்போது கேட்குறாரு, எலிசாவே இவ்வளோ தூரம் வரலடா, உனக்கு என்ன வேண்டாம், வேணுங்கிறத கேள், நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்குறாரு பாருங்க, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். ஹல்லேலூயா. நீர் எப்படி ஊழியம் செஞ்சீரோ அந்த மாதிரி நான் செய்ய விரும்பலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எலிசாவுக்கின் இருதயத்தில் ஒரு ஆசை, என் எஜமான் மாதிரி நான் ஊழியம் செய்யக்கூடாது, இவரை விட பெருசா செய்யணும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற பிள்ளைகள், இந்த பாஸ்டரை விட நான் பெருசா ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படு. இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்லிக்கிறேன், என்னை விட நீங்கள் பெரிதாய் ஊழியம் செய்யுங்கள், அந்த ஒரு ஆசை கொள்ளுங்கள். முடியுங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு விசுவாசியா இருந்து தான் அங்க வந்திருக்கிறேன். பிறந்த உடனே ஊழியக்காரனா நான் பிறக்கல, ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்துல நான் பிறக்கல. எங்கோ பிறந்து எப்படியோ ஓடி எங்கெல்லாம போய் கர்த்தர் தம்முடைய சித்தத்தில் கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிறார். எலியாவிற்குள் இருந்த ஆவியின் வரம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம், ஆனா அவர் கேட்கிறார், ரட்சிப்பா வேணும். ஹல்லேலூயா. டேய், கஷ்டமானதை கேட்டுட்டாடா, கஷ்டமானதை கேட்டுட்ட, அரிதானதை கேட்டு விட்டாய். ஓகே, பரவாயில்ல. ஆண்டவருக்கு அரிதானது ஒன்றுமில்லை. ஒன்று, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை நீ காண்பா என்றால் அது உனக்கு கிடைக்கும். ஓகே, உம்மை பார்க்கணும், அவ்வளவுதானே, நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பவுமே கிரயம் செலுத்தாமல் ஒன்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. தியாகம் இல்லாமல் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி அவர்கள் பேசிக்கொண்டு வரும் பொழுது அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் வந்து 2 பேரையும் அப்படியே பிரிக்கிறது. பயங்கரமான ஒரு சுழல் காற்று, அந்த சுழல் காற்று அப்படியே எலியாவை தூக்கி கொண்டு போகிறது. வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இவர் பார்க்கிறார்,
வானத்தை பார்த்துட்டு எலியாவை பார்த்து எலிசா கதறுகிறார். 12வது வசனத்தை பாருங்க. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரங்களை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். கதறான், புலம்புறான். என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, இனி இந்த இஸ்ரவேலை வழி நடத்தக்கூடிய தலைவன் பொறுப்பு யார் மீது என்று சொல்லி அழுது புலம்பி தன் மேல போட்டிருந்த அந்த வஸ்திரத்தை 2 கிழிக்கிறான். அப்பொழுது எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை அவன் எடுத்துக்கொண்டு திரும்பி போகிறான். அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு யோர்தானின் கரையில் நின்று, அக்கறைக்கு போனோம்ல, இப்போ ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த சால்வை எடுத்துக்கொண்டு எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த தண்ணீரை ஓங்கி அடிக்கிறான். எலியா எப்படி 2ஆக யோர்தானை பிரித்தாரோ அதே போல 2ஆக பிரித்தார். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அந்த கரையிலிருந்து 50 பேர் பார்த்துட்டு இருந்தான்ல, எலிசா இக்கரை பட்ட உடனே இந்த 50 பேரும் 15வது வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ மது அடியாரோட 50 பலவான்கள் இருக்கிறார்கள், நாங்கள் தேட போறோம்னு சொல்லி அவனுடைய காலில் விழுந்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே இருக்கிற நீங்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் எல்லோருமே தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். தேவன் உங்களை கொண்டு இவ்வுலகத்தில் தம்முடைய கிரியைகளை செயல்படுத்த விரும்புகிறார். ஒன்றை உங்கள் இதயத்தில் பதிக்கிறேன். இந்த உலகம் உங்களை இரு என்று சொல்லும் பொழுது இருந்து விடாதிருங்கள், அதை இருக்க வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. இரு என்கிற வார்த்தை எங்கே உங்களுக்கு எதிராய் வருகிறதோ அங்கே அதை இருக்க வைப்பதற்கு செயல்படுங்கள். எலியா இரு என்கிற வார்த்தைக்கு எலிசா அடங்கி விடவில்லை. மாத்திரமல்ல, 50 தீர்க்க தரிசிகளும் இன்று உன் எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான், அடுத்து என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி கேட்ட பொழுதும் நீங்கள் சும்மா இருங்கள், எனக்கு தெரியும் என்கிற வைராக்கியத்தோடு தன்னை இருக்க வைக்க நினைத்தவர்களை இருக்க வைத்தார் எலிசா. ஹல்லேலூயா. அப்படி போல செயல்படுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். முழங்கால் படியிடலாமா? ஒரு 5 நிமிடம் மாத்திரம் ஆண்டவரோட பேசுவீங்களா? ஆண்டவரே, என்னை இருக்க வைக்கிற பொல்லாத உலக வல்லமைகள், என்னை அமைதிப்படுத்த நினைக்கிற இவ்வுலகத்தின் வல்லமைகள், அதற்கு நான் இணங்கிடக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை கெட்ட பாவங்கள் உங்களை ஆண்டவருக்கு நேராக போக விடாம இருக்க வைக்கிறதா? எங்கோ ஒரு மூளையில் உங்களை துவண்டு அமைதிப்படுத்த விரும்புகிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி ஓடுங்க, ஆண்டவரை நோக்கி ஓடுங்க. அமைதியாக இருந்துடாதீங்க, செயல்படாமல் இருந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருப்பார் என்று சொன்னால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் கூட பேசி இருக்கிறீங்கப்பா, ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தூண்டி இருப்பார் என்றார். ஆண்டவரே, உங்க வார்த்தை என்னோடு இடைப்பட்டிருக்கிறது. நிறைய நேரம் அங்கங்க நான் உட்கார்ந்துட்டேன்ப்பா, இனி நான் எங்கேயும் உட்காரக்கூடாது ஆண்டவரே, எங்கேயும் நான் அமைதியா இருந்துடக்கூடாது. நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன். தகப்பனே, வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும். என் தேவன் எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை, அந்த பரிசு பொருளை, அந்த நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாதிருக்கட்டும். நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் டி இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.